வெல்கம் பேக் டு tamiljuiceshop. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பைனாப்பிள் பனானா பியூரி ஸ்மூத்தி. நமக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் ரெட் பனானா போட்டுக்கிறேன், பைனாப்பிள், ஐஸ் கப் எனக்கு தேவையான அளவு, அப்புறம் ஹனி தேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பைனாப்பிள் இருந்து பியூரியாக ஜூஸ் எடுத்துக்கிட போகிறோம். நீங்கள் மிக்ஸி மட்டும் வீட்டில் இருந்தால் நீங்கள் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி தான் ஆகணும், அப்படின்னா தான் ஜூஸ் பைனாப்பிள்லேருந்து வெளியில் வரும். ஸோ அதனால் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜூஸ் வந்து பியூரியாக எடுத்துக்கலாம். பைனாப்பிள்லேருந்து ஜூஸை பியூரியாக எடுத்தாச்சு. ஜூஸ் பியூரியாக எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பனானா, ரெட் பனானா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். ரெட் பனானாவை உள்ளே போடுறேன். நான் 2 பனானா கட் பண்ணியிருந்தேன், நான் உள்ளே போடுறேன். உங்கள்கிட்ட நாட்டு பனானா எந்த பனானா இருந்தாலும் போடுங்க, நான் ரெட் பனானா போட்டுக்கிறேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூத்தி தான். வித்தவுட்டு பால் நம்ம தான் ஸ்மூத்தி போட்டிருந்தது. பைனாப்பிள்லேருந்து வந்த ஜூஸ் மூலிமா நம்ம ஸ்மூத்தி போடுறோம். நான் தேவையான அளவு தேன் எடுத்துக்கிட்டேன். இன்னும் தேன் எடுத்துங்க. நான் ஒரு 3.5 ஸ்பூன் கிட்ட நான் தேன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தூரம், தேன் எவ்வளோ தூரம் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க, ஏன்னா ரொம்ப பட்டா திகட்டும். இப்போது நான் ஐஸ் கியூப் ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான ஐஸ் போட்டுங்க. நம்ம எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் ஓட விடணும். ஸ்மூத்தி ரெடி. நம்ம இப்போ கிளாஸில் ஊற்றலாம். கிளாஸ் ஊற்றியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். மேலே லைட்டாக கார்னிஷ் வர இருக்குது. கொஞ்சம் நம்மகிட்ட இருந்து முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் இருந்துச்சு, நான் மேலே லைட்டாக போட்டுக்கிறேன். ட்ரை கிரேப்ஸ் போட்டாச்சு. அதுக்கு மேலே புதினா, கார்னிஷ்.
பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்க்குறேன், நான் நம்புகிறேன்.